இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, அவரோட ஜனங்க போயிட்டே இருந்தாங்க. அவர் போகும்பொழுது தனிமையா அவர் போக கிடையாது. எந்த இடத்துல போனாலும் ஜனங்க அவர பின்பற்றி கடந்து சென்றுட்டே இருந்தாங்க. ஏன் அவர பின்பற்றி ஜனங்க சென்றாங்க? அவர் போகிற இடத்துலலாம் அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்குறோம். அப்போ அவர பின்பற்றும் பொழுது அவர்கிட்ட ஏதாகிலும் நமக்கு நன்மை கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு ஜனங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? அவர பின்பற்றிட்டே போனாங்க. அவர் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்போ வியாதிஸ்தர்களை பார்க்கும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அவர் மேல மனம் இறங்கி அவங்கள கத்த தொட்டு அவங்கள சுகப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, பாவிகளை பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த பாவியான மனுஷங்க கிட்ட சரி, அந்த பட்ட ஜனங்க கிட்ட போய் உடனே அவங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி, இல்ல காரியங்களை பேசும்பொழுது அவங்களோட இடைப்படும் பொழுது அவங்க பாவங்களை அவங்கள குத்தப்பட்டவர்களாக அவங்க மனம் திரும்புன்னு நம்ம வேதத்துல பார்க்குறோம். அப்போ கர்த்தர் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்துச்சு. பிசாசுனால பிடிப்பட்டவங்களை அவங்க இயேசு கிட்ட கொண்டு வரும்பொழுது அந்த பிசாசுனால அவங்க விடுதலையாக்கப்பட்டு போனாங்க. அப்போ இயேசு கிட்ட வரும்பொழுது எப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கிறது என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவர் ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க. எரிகோவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு சகேயு, அந்த மனுஷன் குள்ளமான மனுஷன், அந்த மனுஷன் ஐஸ்வர்யவான ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டிருந்தனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டிருந்துமே அந்த ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஏன் இயேசு, அவனுக்கு தான் நல்ல பணம் காசு எல்லாமே இருக்குது, அவன் நல்ல பொசிஷனில் கூட இருக்கிறான், அவனுக்கு இயேசு தேவையில்லை. ஆனாலும் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்த நிமித்தம் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் குள்ளமாக இருக்கிறதுனால அவனுக்கு இயேசுவை பார்க்க முடியாத போய்விடுகிறது. அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, அங்கே இருக்கிற ஒரு மரத்துல, காட்டத்தி மரத்துல போயிட்டு அவன் ஏறி உட்கார்ந்துட்டு நம்ம இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படி இருக்குவாரு, அவர் இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணுன்ற அந்த ஏக்கம், அந்த வாஞ்ச, அந்த தாகத்தை பாருங்க. அவன் ஓடி போயிட்டு என்ன பண்றான் தெரியுங்களா, அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறிச்சோ, நம்ம இவ்வளோ நல்லா ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறோமே, நம்மளுக்குன்ட்டு ஒரு பொசிஷன் இருக்குது, அதெல்லாம் அவன் எதுவுமே பார்க்க கிடையாது. அவனுக்கு வாஞ்சு அவனுடைய ஏக்கெல்லாம் என்ன இருந்துச்சு, இயேசுவை நம்ம பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே ஓடி போயிட்டு ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரும்பொழுது அவர் உடனே என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அந்த இடத்துல நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு இந்த வேலையில் ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் எந்த ஏக்கத்தில், எந்த விருப்பத்தில், எந்த மன வேதனையில், எந்த கஷ்டத்தில், எந்த துக்கத்தில் உக்காந்தீங்கன்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். மனுஷங்க பார்க்குற விதமாக அவர் பார்க்குற தேவன் அல்ல. பாருங்களேன், சாமுவேல் வந்துட்டு அந்த தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ண போகும் பொழுது ஈசாயின் வீட்டுக்கு இந்த மனுஷன் இருக்குவானா, இந்த சகோதரன் இருக்குவானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ முகத்தை பார்க்குற, ஆனால் நானும் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகேனுடைய இருதயத்தை பார்த்தாரு, அவருடைய வாஞ்சியை பார்த்தாரு, அவருடைய தாகத்தை பார்த்தாரு. அதே போல் இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா மன கலக்கத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் என் வேதனை, என் துக்கம்னு சொல்லிட்டு நீங்கள் மன கலக்கத்தோடு உட்கார்ந்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்க்குறாரு. அண்ணாந்து பார்த்துட்டு சகைவை பார்த்து கூப்பிடுறாரு, சகைவே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பார்த்தீங்களா, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்களா, இயேசுக்கு தெரிகிறது அந்த மனுஷனுக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு, அந்த தாகம் இருந்துச்சு, நம்மளை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்ட்டு. அவ்வளோ ஜனக்கூட்டம் பின்பற்றின்னு வராங்க. இவனை ஒரு குள்ளமான
துக்கமான மனுஷன், இவனுக்கு யார் இயேசுன்னு தெரியல, இவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டு முன்னாடி ஓடி போய் நிற்கிறத இயேசு கண்டாருனாக்கா உங்கள் வேதனையை காண்க, அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த பாரத்தில் இருக்கிறீங்க அதை கர்த்தர் காண்கிறார், எந்த துக்கத்தில் இருக்கிறீங்க அதை இயேசு காண்கிறார், எந்த பாவப்பட்ட மனுஷராக நீங்கள் காணப்படுறீங்க அதை இயேசு காண்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாமே வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவன் அதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறான் தெரியுங்களா, எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட அவன் இறங்கி வந்து, அவன் பாவப்பட்ட மனுஷன் தான், பாவியான ஒரு மனுஷன் தான், அவனா உடனே அவன் இறங்கி வந்து என்ன பண்ணுறான் தெரியுங்களா, இயேசுவை தன் வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போகிறான். அப்போ இயேசுவை அழைத்து கொண்டு போகும்பொழுது இயேசு சொன்னாருங்களா, இவ்வளோ பாவம் பண்ணுறியாப்பா, நீ பண்ணுறதெல்லாம் சரியா, நீ எவ்வளோ தப்பு பண்ணுற பற்றியா, அநியாயமாக மனுஷங்களை ஏமாத்துறியே, வட்டி வாங்குறியே, இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறிய, இது தப்பு தானேன்ட்டு இயேசு என்ன ஒரு வார்த்தை சொன்னாரா, அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது, அவரை கொண்டு போனார் வீட்டுக்கு, அவ்வளோதான். ஆனால் கொண்டு போன மாத்திரத்தில் அந்த இயேசுவின் அன்பு, அந்த இயேசுவின் இரக்கம், அந்த இயேசுவின் மனதுருக்கமான அந்த முகத்தை, அந்த சாந்தத்தை, அந்த அமைதியில் அதெல்லாம் பார்க்கும்பொழுது உடனே இவனை கன்ஃபஸ் பண்ணுறான் பாருங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். புரிஞ்சுச்சுங்களா? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் நான் பாதி கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்றான். அவனுக்கு எப்படி அந்த மனசு வந்து, டேக்ஸ் வந்து எங்கெங்கே சுற்றி அவன் கலெக்ட் பண்ணிட்டு வருவான், இவ்வளோ பேரை ஏமாற்றி அவன் வாங்கிட்டு வந்துக்குவான், அதை கொடுக்கணுன்னு அவனுக்கு அந்த மனசு இருக்குங்களா? ஆனால் இயேசுவின் முகத்தை பார்த்த உடனே, இயேசுவின் குணத்தை பார்த்த உடனே, இயேசுவின் அன்பான இரக்கமான மனசை பார்த்த உடனே அவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, என் பாதி ஆசையை நான் கொடுத்துட்றாண்டுவரேன், ஒருக்கிட்ட யாருக்கிட்டனா அநியாயமாக நான் ஒரு பங்கு வாங்கியிருந்தேன்னா நான் நாளத்தனையாக நான் மறுபடியும் திருப்பி கொடுத்துட்றாண்டுவரேன்றான். பார்த்தீங்களா? அவன் செய்த பாவத்தை அவன் உடனே தேவன்கிட்ட அறிக்கை பண்ணுறான். அறிக்கை பண்ணது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையை மாறப்படுகிறது. இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவன் வாழ்க்கை மாறப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை முறை நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், எத்தனோ முறை நம்ம தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து பார்க்குறோம், எத்தனோ முறை தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது நம்ம இறுதியாக மாற்றப்படுகிறதா? குத்தப்பட்டவர்களாக நம்ம அநேக முறையில் கடந்து போகலாம், ஆனால் நம்ம வாழ்க்கை மாறப்படுதுங்களா? ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு ஒரு வார்த்தையாக அவனுக்கு சொல்கிறதே கிடையாது. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்படுகிறது. மாறப்பட்டு அவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே, நான் யாரன்னா ஏமாத்தியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் நாளை தனியாக கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் உடனே மனம் திரும்புகிறான். அவன் பாவத்தை விட்டுட்டு அவன் உடனே தேவன் பக்கமாக அவன் இருதயம் ரிப்பன்ட் ஆகிறது, மனம் திரும்பப்படுகிறது. மனம் திரும்ப மாத்திரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமா, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு நன்மை வர வேண்டுமா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். இயேசுகிட்ட நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே, இன்னைக்கு நான் மனம் திரும்புறான்ப்பா, இன்னைக்கு நான் குத்தப்பட்டவனா, என் இருதயத்துல நீங்க செய்த தவறுகள் உங்களை பக்கத்துல வந்து உட்கார்ந்து தேவன் உங்க பிரச்சனைகள் என்னான்றது தெரியும், உங்க பாவங்கள் என்னான்றது தெரியும், உங்க அநியாயங்கள் என்னான்றது தெரியும், உங்க அக்கிரமமான காரியங்கள் என்னான்றது தெரியும், உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்க தேவன்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்றது தெரியும், எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் உங்ககிட்ட உங்க அருகில வந்து அவர் நிற்கும் பொழுது உங்க தேவைகளை நீங்க சொல்லுங்க. உங்க பாவத்தை, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துக்கிறீங்களா, அவைகளை ஆண்டுகிட்ட அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்பா, உமக்கு விரோதமா, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்த, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க கேட்கும் பொழுது, நீங்க இயேசு வந்து நிற்கும் பொழுது உங்க அருகில உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு வரும், உங்க வீட்டுக்கு நன்மைகள் வரும், நீங்க எதிர்பார்க்கறதான நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்களேன். காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு வந்துட்டு இருந்துச்சுங்களாம். வந்துட்டு இருந்த ஒரு நரி இருந்துச்சு அந்த இடத்துல. நரியை பார்த்துருந்தோமே இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கம் நினச்சிச்சான் அதை நம்ம பிடிச்சே சாப்பிட்லான்ட்டு. அப்போ உடனே இந்த நரி என்ன பண்ணிச்சான், அது ரொம்ப தந்திரமானது. அது சொல்லிச்சா, ராஜா ராஜா, நீ பசியாக்குற,
என்ன சாப்பிட்டாக்கா நீ திருப்தி ஆக மாட்டேன், இரு, நல்ல பலமா நல்ல ஹைட்டம் வெயிட்டமா ஒரு கழுதை இருக்குது, அது ரொம்ப வெயிட் இருக்குது, நான் அதை போய் பிடிச்சின்னு வரேன், அது எப்படின்னா ஏமாத்தி கொண்டு வந்துடுறேன். அந்த நரி வந்து அந்த ராஜாவுக்கு சொல்லிச்சான், அதை வேணும்னா நீ சாப்பிட்டுடுன்ட்டு, நீ போய் என்ன பண்ணிக்கோ, ஒரு இடத்துல மறைஞ்சிக்கோ, நான் போய் கொண்டு வந்துடுறேன்ட்டு. அப்போது இந்த சிங்கம் போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிச்சான். மறைஞ்சிக்கிருந்தோம் இந்த குள்ள நரி போயிட்டு என்ன பண்ணிச்சான், ஒரு கழுதையை பார்த்துட்டு, கழுதை நீ எவ்வளோ அழகாக்குற, நீயும் நான் எவ்வளோ ஃப்ரெண்டுங்க தானே, வா நம்ம 2 பேரும் போகலாம் ஒரு இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றி என்ன பண்ணிச்சிங்களாம் கூப்பிட்டுன்னு வந்துச்சான். கூப்பிட்டுன்னு வந்துட்டு இந்த சிங்கத்துக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன சொல்லிச்சான், நீ பசியாக்குற இல்லையா, என்னை சாப்பிட்டா உனக்கு திருப்தி ஆகாது, நீ வேணும்னா இதை சாப்பிட்டுடு, இவ்வளோ நல்லா இருக்குது பாரு, எவ்வளோ புஷ்டியாக ஹைட்டாக வெயிட்டாக அந்த மாதிரி நல்லா இருக்குது, காட்டில் இருக்குதுனால நீ இதை வேணும்னா சாப்பிட்டுடுன்ட்டு. அப்போ உடனே அந்த சிங்கம் பார்த்துச்சான், என்னடா இது, நம்ம இதை தான் சாப்பிட்றதுக்கு இருந்தோம், நம்ம ஆனாக்கா இவ்வளோ பெருசாக கொண்டு வந்துச்சு, அது ஏமாற்றி, அது பாவம், அது ஏமாந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணுது, நம்ம அதை சாப்பிடக்கூடாது, அதை விட்டுடலாம் அன்னிட்டு 2 பேரையுமே மன்னிச்சுட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், அமைதியாக போயிடுச்சுங்களாம், அதை மன்னிச்சு விட்டுச்சுங்களாம். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவர் மறக்கிறவராக இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் மறந்து அவர் மறுபடியும் அதை நினைக்கிறது தேவனும் அல்ல. இந்த வேளையில் கண்களை மூடி செபிக்கலாங்களா? நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இந்த வேளையில் அறிக்கை பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் வீட்டுக்கு நன்மை வேணுமா, உங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதங்கள் வேணுமா, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க உங்கள் ஒருவரால் மட்டும் தான் முடியும், நீங்கள் தாங்க அப்போ என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீங்கள் தான் இப்போ எனக்கு நன்மையை கொண்டு வர முடியும், நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், நீங்கள் தான் என் வியாதியை குணமாக்க முடியும். இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா சகேயு தகப்பனை உம்மை பார்த்த மாத்திரத்தில் ராஜா அவன் வாழ்க்கையை மாறப்பட்டது. அதே போல் ராஜா நீங்கள் காணும் பொழுது தகப்பனை அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது எப்படியாப்பட்ட பாவங்களா இருந்தாலும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீர் மன்னிக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பையும், ஒரு ஆசீர்வாதத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு பாதுகாவலையும், ஒரு சமாதானத்தையும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்க தரும்படியான்னு ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க வாழ்க்கையில எதெல்லாம் எழுந்து போய் அப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்குமான்னு சொல்லி காத்துக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு நன்மையை காண என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. வியாதிப்பட்ட மனுஷர்களை என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க. அப்பா பலவீனத்தோடு இருக்கிறேன்னு, எது சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணம் ஆகாம கஷ்டப்படுறேன்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா சாப்பிட்ற ஆகாரம் எல்லாமே ஜீரணம் ஆக என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இரவுல தூங்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே நல்ல உறக்கத்தை கர்த்தர் நீங்க தாங்க. பாவத்துல இருந்து பிடிபட்டு இருக்கிற என்ன விடுதலையாக்க யாரால முடியும்னு சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் அப்பா அந்த பாவ பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.